ஜீவிதா கிளாஸ்க்கு அவளே பார்த்து போய் ஈரோட்டில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அந்த டிஎன்பிஎல் கிளாஸ்க்கு அப்படின்னு உங்களுக்கு கேட்டு தானே சொன்னேன். நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் உங்களுக்கு சொல்லி வந்து பண்ணணும். நம்ம அண்ணன் பையன் அண்ணன் பிள்ளை நம்ம சொல்கிறதுக்கு நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. நீங்கள் எப்படின்னா சும்மா போகிறக்கு அப்படியே வேலைகளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் துடிச்சிட்டு இருக்கிற சேர்ந்து போயிட மாட்டேங்குது. அடி காலை விடுத்து கீழே வந்து மண்டலத்தில் அடி விடுச்சு சார். இப்படியெல்லாம் பேசிங்கன்னா ஒருத்தவங்களை எப்படி ஓரியாவே கிடக்க வேண்டியதான். எங்கேயும் போகிறதுக்காக எவனும் பேச மாட்டேன் ஒன்றும் மாட்டேன். அப்படியே உட்காந்து வேலையில் தனியாக ஓரியாக கிடக்க வேண்டியதான். சும்மா உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டபம் போய் அவனுக்கு அவன் மெசேஜ் போட்டே தெரியாது. இது 10 மெசேஜ் பண்ணுற பார்த்தா 7 சிம்மு வேறு. நான் அத்தைக்கிட்ட என்ன கேட்டேன், சேலத்து மாமாட்ட கேட்டேன், பக்கத்தில் தெரிஞ்சவங்ககிட்ட யாராவது அவங்ககிட்ட என்ன கேட்டேன். உங்கள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட மட்டும் நான் கேட்கல. இந்த மாதிரி இது மாதிரி படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி இங்கே எனக்கு பக்கத்தில் எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கேன் அவங்கள்ட்ட தான் கேட்டேன். உங்கள் ஒரு ஆள்கிட்டயே மட்டும் நான் கேட்டு ஒன்றும் பண்ணல. அப்போ என் கடையில் வேலை செய்கிற பையனுக்கு நான் அவனுக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி போய் எழுதுறா தம்பி அப்படின்னு. நீ வேலைக்கு போயிட்டு என்கிட்ட சொல்லலையா அப்படின்னா போய் சொல்ல முடியும். அப்படின்னு போய் அவங்க போய் சண்டை போட்டு முடியுமே. நல்ல புத்தி இருந்தால் சொல்லணும். அப்புறம் இந்த வேலை செஞ்சு போட்டு சொல்லி காமிக்கிற வேலை இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன அனுப்பிச்சிங்க யாருக்கு அனுப்பிச்சிங்கன்னு படிச்சு பாருங்க. உங்கள் புத்தி எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏதோ பணம் கிணம் கொடுத்து உதவி வேண்ட மாதிரி இருந்ததுன்னா பிள்ளை காலேஜ் ஸ்கீம் கட்டுறக்கு அவ்வளோதான். இந்த ஊர்லேயே நீங்கள் ஒரு ஆள் தான் விஷயம் தெரிஞ்சா எடுக்கிறீங்களா? வேறு ஒருத்தருக்குமே தெரியாதா? அவ்வளோ மாதிரி 10 பேருக்கு கேட்போம். நீங்கள் சொல்லி தான் அங்கே போய் நாங்கள் கட்டி அடிக்கல. அது நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன். இல்லாட்டி எல்லாரும் சொல்கிறவங்க எல்லாருமே நமக்கு தேவை தான். இந்த மாதிரி மெசேஜ் பண்ணும்போது நாம் என்ன பண்ணுறது? அப்படி தான் சொல்லி ஆகணும். நீங்கள் ஒன்றும் சொல்லி அங்கே பேசி வேலைகளை கிடச்சிதுன்னா மனுஷனுக்கு அவ்வளோதான். அவ்வளோ வைத்திருச்சுல. அதே மாதிரி கௌரி மணி பிரபு உங்களுக்கு வீட்டுக்கு வராங்கன்னா உங்களுக்கு அத்தை பொண்ணு கூப்பிடுங்க. வீட்டுக்கு வரலையா? சித்தப்பா கூப்பிட போய் இல்லை, எனக்கு கூப்பிட போய் இருக்குது. பிரச்சனை வரலையா? கௌரி வரலையா? பிரபு வரலையா? ஆனால் அவங்களாம் இன்ட்ரெஸ்ட் வந்து வந்தால் தான் உண்டு. அவங்க வரலைன்னா சொல்லிட்டு வேண்டியதான். ஏன் வரலையா அப்படின்னா அது ஒரு ரோசை கோபம் வேறு வருது. அதுலாம் கொஞ்சம் யோசனை வேணும். நான் வந்து நம்ம அந்த பையனை கூப்பிடலாம், நம்ம அக்காவை கூப்பிடலாம், தங்கச்சி கூப்பிடலாம், தம்பி அது மட்டும் தான். சும்மா கூப்பிடலாம் அதான் வராங்க அதோட எடுப்பாங்க. அவங்க வரல இவங்க வரல கோபம் வேறு வருது. அதெல்லாம் கோபப்பட வேண்டியதானே போய் மிச்சாலையா வரலன்னு சொல்லி கோபப்பட வேண்டியதானே. அதெல்லாம் அவங்க அடுத்த ஜென்ரேஷன் அவங்க இஷ்டம் வந்தால் வருவாங்க. இல்லாட்டி அவங்க வாட்டி இருந்துச்சு இருப்பாங்க. இவர் சொல்லிட்டாருன்னா இவருக்கு வந்து முதல்ல நாங்கள் வந்து தாம்பளத்தை வச்சு நின்றோம். முதல்ல இந்த சாக்கடையில் கல் போட்டால் நம்ம மேலதான் படுன்னு சொல்லுவாங்க. அதனால் மறுபடியும் மெசேஜ் போட்டு இந்த வெட்டி வேலை செய்யறதுக்குள்ள அவங்களாம் ஏகப்பட்ட வேலை கிடக்குது. ஒரு சைக்கோ கூட்டெல்லாம் பேச முடியாது. புரியாமல் பேசுகிற சைக்கோட்டெல்லாம் பேசினா பற்றி மாற்றி ஏதாவது ஒன்று உலகி கிடக்கு இருக்கிற டிப்ரெஷன் பண்ணி